காவேரி பார்த்தோன்னே விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாரு, "இதுக்கப்புறம் இங்க வர வேணாம். வந்தா வந்து குழந்தையோட மனசு வந்து வேற மாதிரி ஆயிடுது. உங்கள அம்மாவா வந்து அவ நேசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து கேட்டா, நீங்க நான் தான் காரணம்னு எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க. இதெல்லாம் தேவையா? அதனால இதுக்கப்புறம் குழந்தைய நீங்க பார்க்க வராதீங்க மிஸ்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "ஏன் மிஸ் ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்கன்னோனே, இதுதாங்க உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நாங்க தலையிட மாட்டோம். நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம். அதே மாரி நீங்களும் எங்க வீட்டுக்கு வராதீங்க" அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதெல்லாம் கேட்ட காவேரிக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இப்படி பேசிட்டாரே அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட வராங்க வீட்டுக்கு. இங்க வந்து சாரதா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அத பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஏம்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே, "இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்கிறதா இல்லவே இல்லடி. உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு இந்த வீட்ல ஒரு அம்மாவா இருக்கணும்? இப்ப நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்? நீ தான் பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கல்ல. பொண்ணு பார்த்துட்டு அந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழு. நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். இதெல்லாம் என் கண் கொண்டு என்னால பார்க்க முடியாது. ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னோனே, அங்க போனா விஜய் சார் அப்படி பண்றாரு, நீ இப்படி பண்றியா? அவர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? உன்ன வர வேண்டாம் சொன்னாரா? அப்படின்னோனே, அது எப்படிம்மா உனக்கு தெரியும்? என்னையும் அப்படிதானே சொன்னாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? ஒருத்தர் என்ன வர வேணாம்னு சொல்ற அளவுக்கு நான் ஆயிடுச்சு. ஆமா, நீ தானம்மா அவர்கிட்ட இவ்ளோ பழகுன. என்ன பிரயோஜனம்? அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளையா வரணும்னு நினைச்சேன். அதுக்கு என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லையே. அந்த பிஞ்சு குழந்தை உனக்கு என்னடி தப்பு செஞ்சது? அது அம்மா இல்லாம தவிக்கிறத பார்த்துட்டு கூட கல் மனசா இருக்கியே. உன் பிடிவாதம் தான் உனக்கு முக்கியம் இல்ல. உன்னோட சுயநலம் தான் முக்கியம் இல்ல. அந்த சின்ன குழந்தைக்கு அம்மாவா இருந்தா என்ன தேஞ்சு போயிடுற நீ? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. அம்மா நீ கேட்குறது தப்புமா. அது ஏம்மா உனக்கு புரிய மாட்டேங்குது? தப்பாவே இருந்துட்டு போட்டேன்டி. என்ன பொறுத்தவரைக்கும் நீ விஜய் தம்பி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கலையா, நீ கல்யாணம் பண்ணாமே இருந்துரு. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. நீ ஒரு மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டுவ. அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இது எனக்கு தேவையும் கிடையாது. நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. காவேரி தடுத்து நிறுத்த, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? விஜய் சாரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? சரிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் எதுக்காக தெரியுமா? நீ பிடிவாதம் பிடிக்கிறதாலேயோ விஜய் சார் வந்து குழந்தைய பார்க்க விடாததாலோ கிடையாது. குழந்தைக்காக மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா, இதுக்கப்புறமாவும் எல்லாரும் என்கிட்ட இப்படி விளையாடாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இவ உண்மைதான் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லி, ஆமாம்மா, இவ வந்து டென்ஷனில் சொன்னாலும் உண்மையாக தான் இருக்கும். எதுக்கும் போயிட்டு காவேரி கிட்ட கேட்கல. ஏய் காவேரி, நீ சொல்கிறது உண்மையாடி அப்படி சொல்லி அவங்க அக்கா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், ஆமாம், நான் என்ன பண்ணுறதுக்கா? எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்குது. அம்மாவும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது. அதே டைமில் குழந்தைய அவர் பார்க்கக்கூடாதுன்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஊரை விட்டு வேறு காலி பண்ணிட்டு போவேன்றாரு. என்னால் என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு குழந்தை இல்லாம மட்டும் என்னால் இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மு தான் எனக்கு முக்கியம். மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சமாக இருக்குது எனக்கு. அம்முவை பார்க்காம இன்றைக்கி ஒரு நாள் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன்க்கா. அதனால் அம்முக்கு நான் அம்மாவை இருந்துக்கிறேன்க்கா, விடுக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என் வாழ்க்கை எப்படி போனான்னா, அதை யாரும் என் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு தெரியாது விஜய் தம்பியை பற்றி. விஜய் தம்பி உன்னை நல்லா தான் பார்த்துப்பாரு. உனக்கு போக போக புரியும் இந்த அம்மா ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. முதல்ல இவ சம்மதிச்சோடனே முதல்ல கல்யாண வேலையை ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் இல்லைனா வேறு மாதிரி மாற்றி பேசுவா இவ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு. இங்கே பாருடி, அந்த தம்பியை வர சொல்லியிருந்தால ஒரு பையனை பார்த்துட்டு, அந்த பையன் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சு போகிறான். முதல்ல அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லிட்டேம்மா அப்படின்னோன்னே, ஓ சொல்லிட்டியா போதுண்டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியாக்கா அம்மாவை அப்படின்னோன்னே, வெளிடி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தாண்டி இதெல்லாம் என்னன்னு தெரிலக்கா எனக்கு. நான் எப்படியோ சம்மதிச்சிட்டேன். என் வாழ்க்கை என்ன ஆக போதோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காவேரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்ச விஷயத்த வந்து விஜய்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்க. நம்ம சாரதா கூடவே நம்ம கங்காவும் போயிருக்காங்க. நம்பவே முடியலையே அப்படின்னோன்னா, அதெல்லாம் தெரியாது, காவேரி சம்மதிச்சிட்டா, வேண்டிய வேலையை பாருங்கள், வீட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து நம்ம நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னோடனே, நிச்சயமா அப்படின்னோடனே, இதெல்லாம் காவேரி ஒத்துக்க மாட்டாத்த அப்படின்னா, அதெல்லாம் ஒத்துக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை, நாளைக்கே வந்துடுங்க எல்லாரும் சொல்லிட்டு போதும் வந்து. நாளைக்கு என்ன, நாளைக்கு இன்றைக்கி சாயந்தரமே நல்லா தான் இருக்குது, இன்றைக்கே வந்து அவளுக்கு பூ வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காவேரி இது நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தியெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் குழந்தை வந்து காவேரி வந்து கேட்டுறா, சந்தோஷம் தாங்க முடியல. அப்பா நிஜமாவே எங்கள் மிஸ் வந்து எனக்கு அம்மாவை வரப்போகிறாங்களப்பா அப்படின்னு. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாலும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக காவேரி வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க, பூ வைக்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க விஜயோட குடும்பம் எல்லாமே. அப்போ வந்து விஜய் வந்து காவேரி கிட்டே இதில் உண்மையிலேயே விருப்பமானு கேட்குறாரு. ஆமான்னு காவேரியும் சொல்லிடுறாங்க. அம்மா வந்து காவேரி கிட்டே போய் உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கூப்பிடலாம் அப்படின்னோடனே, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. உடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. இனம் புரியாது, அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்குது காவேரிக்கு. ஏன் குழந்தை முதல்ல இப்படி கூப்பிட்டா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்து குழந்தைய கட்டிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அப்படியே இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க.